நீங்கள் தற்போது வீட்டில் அமர்ந்தபடியே அமெரிக்க டாலரை போலியானதாக தயாரித்தால் அதற்காக உங்களுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் $250,000 வரை அபராதமும் விதிக்கப்படலாம். ஆனால் நிதி உலகில் வங்கிகள் பணத்தை அச்சிடுவதற்கே அனுமதிக்கப்படுவதில்லை. மாறாக அரசாங்கம் அவர்களை ஊக்குவிக்கிறது. வங்கிகள் என்பது வரலாற்றில் மிகவும் குறைவாக புரிந்து கொள்ளப்பட்ட தொழிலாகும். ஆனால் மக்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்புகளை கொடுத்துவிடும் இடமே அதுவாகும். முக்கியமாக நீங்கள் இதில் மேலும் மேலும் ஆய்வு செய்தால் இது எவ்வளவு ஆபத்தமானது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். வங்கி தொழிலின் உண்மையான செயல்முறை வங்கி என்றால் என்ன? அதன் நோக்கம் என்ன? அநேகர் கருதுவது போல் வங்கியின் முதல் நோக்கம் நாம் பணத்தை பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வைத்திருக்க ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்பதே. நாம் எப்போதும் ரொக்கம் வைத்திருந்து திருடர்களுக்கு இரையாக வேண்டாம் என்பதற்காகவே வங்கியில் பணத்தை செலுத்துகிறோம். ஆனால் வங்கிகளை நடத்துபவர்கள் தங்கள் அன்பு மனப்பான்மையால் இதை செய்கிறார்களா? இல்லவே இல்லை. எந்த ஒரு தனியார் நிறுவனத்தையும் போல வங்கிகளின் ஒரே நோக்கம் அதன் உரிமையாளர்களுக்கு லாபம் ஈட்டித் தருவதே. வங்கிகளின் முதலாவது வருமான ஆதாரமானது வட்டியிலிருந்து கிடைக்கும் வருவாயாகும். அது கிரெடிட் கார்டுகள், வீட்டுக் கடன்கள், வணிகக் கடன்கள் போன்றவற்றிலிருந்து வரும். வழங்கப்படும் கடன்களின் தொகையும் அதற்கான வட்டி அளவுகளும் அதிகமாக இருப்பினும் வங்கிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஆனால் கடன் வழங்குவது சாதாரணமான ஒரு வர்த்தக முறைதான். எந்த தொழிலாக இருந்தாலும் லாபம் ஈட்ட வேண்டும் என்பதே அதன் நோக்கம். இது வங்கிகளை தீயதாக மாற்றிவிடுவதில்லை. ஆனால் மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் கூட வங்கிகள் ஒரு தனிப்பட்ட அனுமதி பெற்றுள்ளன. பணத்தை வெறுமனே உருவாக்கிக் கொள்ளலாம். வங்கிகள் எப்படி பணத்தை உருவாக்குகின்றன? பண்டைய காலங்களில் மந்திரவாதிகள், அல்கெமிஸ்டுகள் தூய நிகரமான தங்கத்தை உருவாக்க முயன்றனர். ஒரு நபர் அவ்வாறு செய்ய தெரிந்தால் உலகத்தின் முழு பணவளத்தையும் கட்டுப்படுத்த இயலும். இன்று உலகம் தங்கத்தை கருதித்தான் பணத்தை மதிப்பீடு செய்வதில்லை. உண்மையில் பணத்திற்கே எந்தவிதமான அடிப்படை மதிப்பு இல்லை. இது பரிந்துரைக்கப்பட்ட பணம், ஃபியட் மணி என அழைக்கப்படுகிறது. அரசாங்கம் சொன்னதால் மக்கள் இதை பணம் என்று ஏற்கிறார்கள். நாம் நாளைக்கு வந்து எங்கள் பணத்தை உணவிற்கு, வீடுகளுக்கு அல்லது வீடியோ கேம்களுக்கு பயன்படுத்தலாம் என்று நம்புவதால் தான் இதை ஏற்கிறோம். இந்த சூழலில் வங்கிகள் நவீன கால மந்திரவாதிகளாக மாறிவிட்டனர். அவர்கள் வெறுமனே எந்த ஒரு அடிப்படை மதிப்புமின்றி பணத்தை உருவாக்குகிறார்கள். இப்போது வங்கிகள் பணத்தை எப்படி உருவாக்குகின்றன என்பதை பார்ப்போம். நாம் ஒரு மாத சம்பளமாக $10,000 பெற்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அதை நமது வங்கிக் கணக்கில் வைப்பு செய்கிறோம். நம்மால் எப்போது வேண்டுமானாலும் அந்த பணத்தை எடுக்க முடியும். ஆனால் வங்கிகள் சட்டப்படி 10% மட்டுமே ரிசர்வாக வைத்திருக்க வேண்டும். இதன் பொருள் என்ன? உங்கள் $10,000 வைப்பு செய்தால் வங்கிகள் அதிலிருந்து $9,000 வரை மற்றவர்களுக்கு கடனாக வழங்க முடியும். அந்த $9,000 பணம் ஒரு புதிய கடனாக மாற்றப்படுகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் $10,000 வங்கியில் வைத்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் கணக்கில் அதை பார்க்க முடியும். நீங்கள் கணக்கில் $10,000 வைத்திருக்கிறீர்கள். ஆனால் வங்கிகள் $9,000 உருவாக்கிவிட்டன. அதாவது உலகின் பணச்சுழற்சி $19,000 மாறிவிட்டது. வங்கிகள் இந்த கடனுக்கு 5% வட்டி விகிதத்தை விதிக்கலாம். அதாவது $450 ஈலாபமாகத்தான் கிடைக்கும். பணம் பன்மடங்கு உருவாகும் மந்திரம். இப்போது அந்த $9,000 கடனை வாங்கிய நபர் அதே போல் அதை வங்கியில் வைப்பு செய்வார். இதனால் அந்த வங்கியும் 90%, அதாவது $8,110 கடனாக வழங்கும். இவ்வாறு தொடரும் போது இந்த விருதுண்டு செயல் முல்டிபிளியர் அஃபெக்ட் மூலம் மொத்த பணச்சுழற்சி மிக விரைவாக பெருக்கப்படும். $10,000 வைப்பு ஆனது பல கட்டங்களுக்கு பிறகு $27,100 மாறிவிடும். வங்கிகள் இந்த மாயாஜாலத்தை செயல்படுத்துவதன் மூலம் எந்தவிதமான உண்மையான பணமும் இல்லாமல் வெறும் எண்ணிக்கைகளை உருவாக்கி அதன் மீது வட்டி வசூலிக்கின்றன. வங்கிகள் பாதுகாப்பாக உள்ளதா? இப்போது நீங்கள் கேட்கலாம், வங்கிகள் இவ்வாறு பணத்தை உருவாக்கி கொண்டே போனால் மக்கள் தங்கள் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ள முயன்றால் என்ன ஆகும்? இதற்கான பதில் பாங்குரன் எனப்படும் ஒரு நெருக்கடியான நிகழ்வாகும். தொல்போக்கு காலத்தில் வங்கிகள் இவ்வாறு பெரும் நெருக்கடிகளை சந்தித்துள்ளன. இதை தவிர்க்க அமெரிக்க அரசு FDIC, பெடரல் டிபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எனும் அமைப்பை உருவாக்கியது. இந்த FDIC திட்டத்தின் கீழ் வங்கியில் $250,000 வரை இருக்கும் பணம் பாதுகாக்கப்படும். அதாவது வங்கிகள் முற்றிலும் தோல்வியடைந்தால் கூட அரசாங்கம் உங்களின் $250,000 திரும்ப அளிக்கும். இது மக்கள் மனதில் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதனால் வங்கிகள் மிகவும் ஆபத்தான முறையில் செயல்படலாம். ஏன்? வங்கிகள் எவ்வளவு மோசமான ஆபத்தான கடன்களை வழங்கினாலும் அவர்கள் தோல்வியடைந்தால் அரசாங்கம் அவர்களை காப்பாற்றிவிடும். இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், வங்கிகள் வெறுமனே பணத்தை உருவாக்கி அதில் வட்டி வசூலிக்கின்றன. நாம் எல்லாரும் பணத்திற்காக உழைக்கிறோம். ஆனால் வங்கிகள் எந்தவிதமான உழைப்பும் இல்லாமல் பணத்தை தாங்களே உருவாக்கி அதன் மூலம் வசதியாக பணம் சம்பாதிக்கின்றன. இது மிகவும் விந்தையானது அல்லவா? இந்த உண்மைகளை பொது பள்ளிகளில் எதற்காக கற்பிக்கவில்லை?